வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, அண்ட் நம்ம வர திங்கட்கிழமை மார்ச் 3ஆம் தேதி பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் இந்த இந்த வீடியோவில் நமக்கு பார்க்க போறோம். அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா பெட்டராக தான் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் போன மார்ச், மே, ஜூன் இந்த இடத்துல ஒரு கீழே 22,800க்கும் அதுக்கு கீழே 21,800க்கும் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இந்த 22,800ம் கீழே 21,800ம் அங்கேருந்து பிரேக் அப், அதாவது ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி 26,000க்கு போச்சு மார்க்கெட். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மழை மாதிரி இருக்குது. அதாவது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனது, ஒரு சின்ன புல் பேக், திருப்பி மேலே போயிருக்கு. அதே மாதிரி டவுன்ஃபால், ஒரு சின்ன புல் பேக், மார்க்கெட் திருப்பி கீழே வந்தப்போ இங்கே ஒரு டவுன்ஃபால், அவ்வளோதான். ஸோ அப்போ உனக்கு கிளியரா நமக்கு இங்க ட்ரெண்ட் தெரியுது. என்னன்னா, ஒரே ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னு. ஆனா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜூலைல பாருங்க ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு டவுன்ஃபால். திருப்பி செப்டம்பர்ல ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இந்த இடத்துல ரொம்ப நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கரஸ்பாண்டிங்கா நமக்கு நிஃப்டி பாருங்க, டிசம்பர்ல லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது, நமக்கு பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு ஆல் டைம் ஹைய விட ஒரு 1000 பாயிண்ட் கீழ தான் இருந்திருக்கு. ஸோ அங்கிருந்து தான் மார்க்கெட் இப்போ டவுன்ஃபால் ஆகி ரெக்கவரி ஆக ட்ரை ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த ரெக்கவரி ஆக ட்ரைல நமக்கு மார்க்கெட் நாளைக்கு மேல போகுமா, கீழ வருமா அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது, நம்ம என்ன பார்க்கலாம்னா, பேங்க் நிஃப்டி ரெக்கவரி ஆகுறதுக்காக நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, மினிமம் இந்த சப்போர்ட் லைன தாண்டணும். 50,000க்கு மேல மார்க்கெட் நீங்க போகும்போது, ஒரு லாங் எடுத்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸ்பைரி இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்பைரி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா 54,000 போகும். ஸோ இந்த 50,000 தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்ப இப்போ 50,000ல இல்லையே மார்க்கெட்டு, 48,000த்துல தான் இருக்கு. அப்ப நீங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இப்பயுமே பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா, இங்கேருந்து கண்டிப்பா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். ஆனா பவுன்ஸ் ஆகுறதுக்கு மினிமம் 8 மாசம் ஆகும். 8 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களோட லாபம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 1 வருஷம் கழிச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம ஒரு 11% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 8 மாசத்துல நீங்க 11% ப்ராஃபிட் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நடுவுல டிவிடெண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்தாலும் வரலாம். நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பண்ணாலும் சரி, இல்ல நீங்க அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில இண்டெக்ஸ்ல நீங்க ஸ்பாட் எடுக்க முடியாது. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்க வேற விதமா தான் இண்டெக்ஸ, அதாவது நிஃப்டி நிஃப்டி பீஸ் இருக்கு. ஸோ அப்ப அதுல தான் இது பண்ண முடியும். என்ன நிஃப்டி பீஸ்னா, நிஃப்டிய சார்ந்து இருக்கிற நமக்கு ஸ்டாக்ஸ். நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நிஃப்டி இண்டெக்ஸ். அப்போ நிஃப்டி பீஸ்ங்கிறது நிஃப்டியிலிருந்து பிரைஸ் கால்குலேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா. அப்போ நமக்கு இந்த லாஸ்ட் வீக் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் சைஸ் அண்ட் ஓகே. நமக்கு லாஸ்ட் வீக் பாருங்க, நமக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு 21ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சுச்சு. ஸோ 21ஆம் தேதியிலிருந்து கன்டினியூஸா டவுன்ஃபால், திருப்பி டவுன்ஃபால். ஸோ அப்போ திங்கள்லேருந்து அதாவது 22ஆம் தேதி தான் நினைக்கிறேன். சாரி. கரெக்ட். 24ஆம் தேதி தான் ஆரம்பிச்சுச்சு. அப்போ 24ஆம் தேதி இருக்கும்போது இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் மார்க்கெட் இந்த லோவர் சப்போர்ட்ட பிரேக் பண்ணிருச்சு. 48,500. அப்படிங்கும்போது அப்போ மார்க்கெட் இந்த 48,500ங்கிற ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணி என்ன ஆயிருக்குன்னா, கீழ வந்திருக்கு. நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் வெள்ளிக்கிழமைக்கு குடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த கிரே கலர் லைன் இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் ஒரு டவுன் சைட்ல இருந்துச்சு. அந்த டவுன் சைட ரெக்கவரி ஆகி திருப்பி இங்க 48,500 டெஸ்ட் பண்ணி திருப்பி கீழ திருப்பி போயிருக்கு. அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு டவுன் சைட் ஃபால்ல தான் இருக்கு. அப்போ இந்த டவுன் சைட் ஃபால் நாளைக்கும் எதிர்பார்க்கலாமான்னா, நாளைக்கு எதிர்பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னன்னா, நாளைக்கு கொஞ்சம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். எப்படின்னா, நமக்கு பாருங்க 24ஆம் தேதி திங்களுக்கு நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். அண்ட் செவ்வாய், புதன், வியாழன், அதாவது புதன்கிழமை இன்னைக்கு போன வாரம் லீவா இருந்துச்சு. சிவராத்திரிக்கு. அதனால நமக்கு அடுத்த 2 நாள் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ அதே பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு இன்னைக்கு ரிப்பீட் ஆறதுக்கு செவ்வாய்க்கிழமையும், திங்கள், செவ்வாய் ரிப்பீட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறனால நம்ம திங்கள், செவ்வாய் மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல போலாம். ஸோ அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, நமக்கு ஒரு ஆப்ஷனோட நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்தெந்த இடத்துல பிரைஸ் ரேஞ்ச்ல ஏற்கனவே ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. செல்லிங் ஆர்டர்ஸ். அதாவது பையிங் அண்ட் செல்லிங் 2ம் ஈக்குவலா தான் நடக்கும்.
ஏன்னா யாராவது ஒருத்தவங்க செல் பண்ணா, இன்னொருத்தவங்க பை பண்ணா தான் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும். அப்படிங்கிறனால அதாவது ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 22,500ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா 22,500 தாண்டி மேல போகாது. ஓகே. அப்போ நம்ம 22,500 சாரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி டேட்டா எடுக்கணும். ஓகே. அப்போ அட் த மார்க்கெட்ல இருக்கு பாருங்க. 48,300ல இருக்கு. அப்போ மார்க்கெட் இங்க என்ன சொல்லுதுன்னா, 49,000 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல வந்து போகாது. அண்ட் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டில வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. வெறும் நிஃப்டி 50ல மட்டும் தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷனோட பிரைஸ் என்னன்னா, இந்த மாசம் எண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து 49,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து 48, 49,000த்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. அப்போ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்க நமக்கு 49,000த்துல இருக்கு. 1. 2வது அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்க இருக்கலாம் அப்படின்னா, 48,500ல மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச ஈஸியா கிராஸ் பண்ணிடும். ஓகே. அப்போ டவுன் சைடு எங்கன்னா 48,000. ஓ அப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 48,000 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சில தான் மார்க்கெட் வந்து இனி ஒரு 1 மந்த்துக்கு மூவ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அப்போ இந்த மாற்றங்கள்ல என்ன சொல்லலாம்னா, நாளைக்கு திங்கள் பொறுத்தளவு இந்த ரேஞ்சில தான் பிரைஸ் இருக்கும். ஓகே. இன்னொன்னு. அப்புறம் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து மார்க்கெட் கீழ தான் விழுந்திருக்கு. இதுக்கு கீழ இருக்கு. அப்படிங்கிறனால 48,500லயும் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு மிடில்ல. அப்போ 48,500 இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்போ நமக்கு வந்து நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு, மார்க்கெட் இந்த ரேஞ்சில இருந்து இதுக்குள்ள தான் இருக்கும். அப்போ சப்போஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் உங்களுக்கு மேல 48,900 வரைக்கும் போகும். இல்லன்னா 49,000 வரைக்கும் போகும். ஸோ அப்போ இந்த நீங்க 3 பிரைஸ் ரேஞ்ச் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 48,000ம், 48,500ம், 49,000ம். ஸோ என்னோட ஒரு அசம்ப்ஷன் படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓரளவு இந்த சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்ப இதுதான். அப்ப நீங்க சைட்வேஸ் மார்க்கெட்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா, நம்ம வந்து நம்மள ஸ்ட்ராட்டஜிஸ் நெறையா இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பண்ணலாம். இப்ப நான் சூப்பர் ட்ரெண்டே இல்லாம, நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்த்தாலுமே, சைட்வேஸ் மார்க்கெட்ல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் ஒர்க் ஆகாது தான். அப்படிங்கிறனால, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஸோ எந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணலாம். இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால்க்கு அப்புறம் தொடர்ந்து 2 கிரீன் கேண்டில். அந்த கிரீன் கேண்டில்ல நீங்க என்ன நினைக்கிறேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்போ மார்க்கெட் மேல போகுதுன்னு. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, கால் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு தகுந்த மாரி எடுக்கலாம். ஸோ பிரீமியம் வந்து கரெக்ட்டா தான் இருந்திருக்கும். நீங்க வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, பிரீமியம் மூவ்மெண்ட்டே ஆயிருந்திருக்காது. கடைசி 1/2 மணி நேரம் வரைக்கும். ஸோ அப்படிங்கும்போது, நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து, நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும். அதுவும் ஒரு இந்த ரேஞ்ச் பவுண்ட்குள்ள 48,000த்தும் 48,500க்குள்ளேயும் இருக்கும். அப்ப இந்த 48,500 பிரேக் ஆச்சுன்னா 49,000 வரைக்கும் போகும். நடுவுல எங்கேயும் மார்க்கெட் நிக்காது. ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து திங்களுக்கு மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த மாரி போறதுக்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால உங்களோட பொசிஷன திங்கள்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 50% புக் பண்ணிட்டு நீங்க ப்ராஃபிட் வெயிட் பண்ணலாம். எப்பயுமே நீங்க வச்சுக்கோங்க. 100% உங்க ப்ராஃபிட்ட ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. மீதி 50% வைங்க. அப்போ மினிமம் ஒரு 2, 3 லாட்ஸாவது நீங்க வாங்கணும். அப்பன்னா தான் ஒரு லாட் செல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மீதி 2 லாட்ட ஹோல்ட் பண்ண முடியும். இல்லன்னா 2 லாட்ட செல் பண்ணிட்டு, 1 லாட்ட ஹோல்ட் பண்ணீங்கன்னா, ப்ராஃபிட் உங்களுக்கு எக்ஸஸா வரும். 1. 2வது நமக்கு வந்து அதே மாரி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, கண்டிப்பா இந்த 48,500லேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 48,000 வரைக்கும் வரும். அப்படிங்கிறனால, நீங்க வந்து இந்த இடத்துலருந்து ஷார்ட் கால் எடுக்கணும். ஸோ, நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா, அதுவும் இல்லாம ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ல போனாலும், மேல போனாலும், கீழ போனாலும் அதுக்கு தகுந்த மாரி ட்ரேட் எடுக்கணும். யூசுவலா வந்து ஒரு இன் இன் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதாவது சின்ன மார்ஜின்ல ட்ரேட் பண்றவங்க, மார்க்கெட் மேல போனா மட்டும் தான் லாபம் சம்பாரிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிடையாது. மார்க்கெட் கீழ வந்தாலும், சைட்வேஸ் போனாலும் சம்பாரிக்கலாம். ஸோ, அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழ வரதுன்னா ஷார்ட் கால்னு பேரு. இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இங்க பை பண்ணணும். ஸோ, இங்க ரூ. 10க்கு செல் பண்ணுங்க. கீழ வந்து ரூ. 5க்கு வாங்குனீங்கன்னா, உங்களோட ஆர்டர் வந்து குளோஸ் ஆயிரும். குளோஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? ரூ. 5 லாபம். அதே மாரி இந்த இடத்துல நீங்க ரூ. 10க்கு வாங்கிட்டு, மேல போய் ரூ. 15க்கு வித்தீங்கன்னா, இங்கேயும் ரூ. 5 லாபம். ஸோ, மார்க்கெட் மேல போனாலும் லாபம், கீழ போனாலும் லாபம். சைட்வேஸ்ல போனா எப்புட்றா லாபம் பண்ண முடியும்னா,
ஒரு தீட்டா டிகேன்னு சொல்லியிருக்கு. நீங்க ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த இதுல உங்களுக்கு டிகே கம்மியாகுமோ, அந்த இடத்துல நீங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணீங்கன்னா, அப்போ ரூ. 30க்கு வாங்குன பிரைஸ திருப்பி வந்து நீங்க ரூ. 35க்கு குடுக்கலாம். அந்த மாரி. ஸோ தீட்டா டிகே இருக்கிறனால, உங்களோட கால் ஆப்ஷனும் இதுவும் இதாகும். ஸோ இத நீங்க யோசிச்சு பாருங்க சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி பண்றதுன்னு. ஏன்னா, நீங்க வந்து 3 ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணி வைக்கணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்பாட் ட்ரேடரா இருந்தாலும் சரி, மார்க்கெட் சைட்வேஸ்ல போனா எப்படி ப்ராஃபிட் பார்க்கறது? மார்க்கெட் வந்து மேல போனா, கீழ வந்தா, இது வந்து யூசுவல் தான். மார்க்கெட் வந்து லாங் பொசிஷனோ, ஷார்ட் பொசிஷனோ போறதுக்கு, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்க போனா உங்க ப்ராஃபிட் புக்கிங். ஆனா சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் பெரும்பாலான நேரங்கள் போயிட்டுருக்கும். அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி நமக்கு ப்ராஃபிட் புக் பண்றதுங்கிறத, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணி வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஸ்ட்ராட்டஜி தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க. நம்ம வந்து அதுக்கான வேணா ஒரு கோர்ஸ் மாரி இல்லன்னா கிளாஸ் மாரி நம்ம எடுக்க முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது. அண்ட் அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட நமக்கு வந்து திங்களுக்கான ஒரு கணிப்பு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிய பத்தி அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா. நன்றி, வணக்கம்.